ஜூன் மாசம் வந்துட்டாலே போதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ற கவலையை விட இந்த வருஷம் எவ்வளவு ஏத்த போறாங்களோ அப்படின்ற பயம் தான் எல்லா பெத்தவங்களுக்குமே இருக்கு. ஆனா ஒரு ஸ்கூல் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸை ஏத்த முடியாதுன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊர்ல ஃபீஸ் டிட்டர்மினேஷன் கமிட்டி, அதாவது கட்டண நிர்ணய குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு தனியார் பள்ளி எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்க காசை விட ₹1 அதிகமா கேட்டா கூட அது சட்டப்படி தப்பு. அதே மாதிரி கண்டிப்பா எங்க ஸ்கூல்ல தான் யூனிஃபார்ம் வாங்கணும், நோட்டு புஸ்தகத்தை கண்டிப்பா எங்க கிட்ட தான் வாங்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்த முடியவே முடியாது. நீங்க வெளியில கம்மி விலையில எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கும் கோர்ட் ஸ்ட்ரிக்டாவே ரூல்ஸ் அப்படின்றத பல வழக்குகள்ல கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்க ஸ்கூல் அநியாயமா ஃபீஸ் கேட்டாலோ இல்லாட்டி ஃபீஸ் கட்டலைன்னு குழந்தைய கஷ்டப்படுத்தினாலோ நீங்க பயப்படாம மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அநியாயமா காசு வாங்குற ஸ்கூலோட அங்கீகாரத்தையே ரத்து பண்றதுக்கு கூட நம்ம சட்டத்துல இடம் இருக்கு. கல்விங்கிறது ஒரு சேவை, அது வியாபாரம் கிடையாது. உங்க உரிமையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அநியாயமா காசை வீணடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.